மை ஃபேமிலி இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 60.15 கிராம் 150 கிராம். நேற்று வந்து 60.500 கிராம். இன்றைக்கி 350 கிராம் குறைஞ்சிருக்கு. பார்க்கலாம். நேற்று வந்து ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போனேன். ஸோ அதனால் கூட இருக்கலாம். எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கலோரிஸ் பத்தாமல் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். நான் டீ டெய்லியுமே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். சுகர் இல்லாமல் ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் வந்து ஒர்க் அவுட்டை 2 டைமாக பண்ணேன். காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் பண்ணேன். காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு சாயந்தரம் பார்த்திங்கன்னா இதையே படுத்துட்டு செஞ்சேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதோட வாக்கிங்கும் போக ஆரம்பிங்க. நான் வாக்கிங் போனேன். இன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரம் தான் வாக்கிங் போனேன். ஆனால் அதெல்லாம் பத்தாது. இன்னும் ஒரு நாட்களில் அதிகமாக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச வெயிட்டை அடைய முடியும். நம்ம வாக்கிங் போகிறோம், நிறைய உடல் வேர்த்து நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகுது அப்படின்னா நம்ம உடம்பு தானாக ஆட்டோமேட்டிக்காக கலோரிஸை எடுத்துக்கும். அப்போ வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு பேர்ன் ஆகி நம்ம உடம்பு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஒர்க் அவுட்டு ப்ளஸ் வாக்கிங் போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிற அளவுக்கு நேரம் இருக்காது, ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டெப்ஸ்லாம் கணக்கு வச்சுட்டு நடக்க ஆரம்பிங்க. ரவுண்ட் மாதிரி அடிக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கொள்ளு நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை தான் தாளிச்சிக்கிட்டேன். ஆயில் கம்மியாக விட்டு தாளிச்சிக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்காக ஆயில் ஊற்றி சமைச்சோம் அப்படின்னா அதுக்கான பலனே இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ட்ரையாக செஞ்சுக்கிட்டேன். முருங்கைக்கீரை குழம்பு வச்சுருந்தேன். ஸோ கொள்ளுக்கு கொஞ்சோண்டு குழம்பே ஊற்றி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை குழம்பு, முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அதையும் வச்சுக்கிட்டேன். ஒரு கொய்யாக்காய் வச்சுக்கிட்டேன். முருங்கை மரம் சாஞ்சிருச்சு. ஸோ அதனால் முருங்கைக்கீரையும் முருங்கைக்காயும் கொடுத்தாங்க. அதனால் அதையே இன்றைக்கி வந்து வீட்டுக்கு சமைச்சேன். ஸோ அதையே இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். வழக்கம் போல் சாப்பிட்ற மாதிரி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 70 கிராம் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை குழம்பு ஊற்றிக்கிட்டேன். ப்ளஸ் இன்னும் காலைல வேக வச்ச கொள்ளு பயிரோடைய தண்ணி இருந்தது. அதில் புதினா, வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டேன். தேங்காய் கம்மியாக தான் போட்டேன். ஸோ அதனால் அதிகமாக தெரியல. தேங்காய் கொஞ்சம், வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பூண்டு தட்டி போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டேன். அதோட முருங்கைக்காய் வச்சுக்கிட்டு ஒரு கொய்யாக்காய் வச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி இப்படி தான் மதியம் லஞ்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை அதை வச்சு சூப்பு செஞ்சேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் சளி ப்ளஸ் வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் சும்மா ஒரு 5 ml எண்ணெய் விட்டு ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஒரு 15 மிளகு பக்கம் எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 1/2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதோட கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா 1 by 1 வதக்கிக்கலாம். இதோட ஒரு பாருங்க இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சை தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பாருங்கள், எண்ணெய் இல்லாதனாலும் கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வாணலில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டேன். நீங்கள் எவ்வளோ கீரை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு முருங்கைக்கீரை, நான் முருங்கைப்பூவும் போட்டுக்கிட்டேன். நீங்கள் முருங்கைக்கீரையை சேர்த்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கீரை கொதித்து அதோட மொத்த சத்தும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கும். ஸோ இந்த கீரை இந்த மாதிரி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லது. சூப்பு பார்க்குறதுக்கு உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப்பாக இருக்கலாம். ஆனால் குடிக்கும்போது அந்த ஸ்மெல்லு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கிற மாதிரி இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் அரைச்சி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நான் வந்து இதில் இந்த கொதிக்கிற முருங்கைக்கீரையில் சேர்த்துட்டு அதோட நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கீரை வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா ஒரு 5-6 கொதி வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கீரை சேர்க்குறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு இந்த பொருள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. கொதிக்க வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீரை மொத்த எசன்ஸும் அந்த தண்ணியில் இறங்கிடும். ஸோ கீரை வேணுன்னா சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வடிகட்டி அந்த தண்ணியை மட்டுமே பாருங்கள் இது மாதிரி இருக்கும், சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். நான் கீரையோடையே சாப்பிட்டேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சூப் மாதிரி வடிகட்டி கொடுத்துட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு தர்பூசணியை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு கொய்யாக்காய் ப்ளஸ் அந்த முருங்கைக்கீரை சூப் வச்சா இல்லைங்களா, அதை வச்சு டின்னரை முடிச்சுக்கிட்டேன். முருங்கைக்கீரை சூப்பு நல்ல இரும்பு சத்து இருக்குது. வெயிட் லாஸுக்குன்னு இல்லை, நம்மளோட இம்யூனிட்டி பவர் அதிகமாக்கிறதுக்கும் இந்த கீரை ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் 60.150 கிராம், நேற்று 60.500 கிராம், 350 கிராம் வெயிட் குறைஞ்சிருச்சு. இப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நேற்று நான் ஒரு சின்ன வேலை பார்த்தேன். ஒரு 1/4 மணி நேரம் வாக்கிங் போனேன். ஒர்க் அவுட்டும் அதே 1/2 hour தான் பண்ணேன். மொத்தமா ஒரு 45 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டு வாக்கிங்காக எடுத்துக்கிட்டேன். அப்படிங்கறதுனால என் உடம்புக்கு கலோரிஸ் பத்தாம கொஞ்சம் கொழுப்பு எடுத்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உடனே இன்னைக்கே நடந்துருமானா நடக்காது. டெய்லி வாக்கிங் போறோம், டெய்லியும் ஒர்க் அவுட் பண்றோம், டெய்லி இதே டயட்டை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கும் போதுதான் மாற்றம் வரும். உடனே வராது. நேத்து சாப்பிட்ட ஏதாவது ஃபுட்டுல கொஞ்சம் மாற்றம் இருந்திருக்கலாம், அதனால கூட வெயிட் கம்மியா காட்டியிருக்கலாம். ஆனா நான் இந்த டயட்டை விட மாட்டேன். கிட்டத்தட்ட இந்த 25 நாளும் பாத்தீங்கன்னா ஒரு வடை கூட நான் கடையில வாங்கி சாப்பிடல. எந்த ஜங்க் ஃபுட்ஸ், பரோட்டா அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடல. ஆனா வெயிட் வந்து இந்த 1 வீக்கா அப்படிதான் இருந்துச்சு. பீரியட்ஸ் டைம்ல ஒரு 2 கிலோ அதிகமா காட்டலாம் இல்லைங்களா? அதுவா இருக்கலாம், முன்னாடி நாள் சாப்பிடக்கூடிய உணவா இருக்கலாம், இல்ல கலோரிஸ் வந்து கரெக்டா உடம்புக்கு தேவையான அளவுக்கு இருக்குன்னு சொல்லி வெயிட் அப்படியே நின்னரலாம். ஆனா அந்த ஒரு வார மாற்றத்தை இந்த வாரத்துல நான் கண்டிப்பா குறைக்கணும்னு சொல்லிதான் வாக்கிங், ஒர்க் அவுட், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஏதாவது உங்க உடல்ல சேஞ்சஸ் கொண்டு வர பாருங்க. உங்களால முடிஞ்ச ஒர்க் அவுட்டோ வாக்கிங்கோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண ஆரம்பிங்க. உணவிலையும் வந்து பாத்தீங்கன்னா கார்போ, சுகர் இல்லாத மாதிரி இதே டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் அதிகப்படுத்தி ஒர்க் அவுட் வாக்கிங் பண்றீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா மாற்றம் வரும். வரல அப்படின்னாலும் நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு வாரம் மாறலாம், அடுத்த வாரம் கண்டிப்பா மாற்றம் வரும். ஏன்னா நாம எந்த விதமான ஆயில் ஐட்டமும் சீட்டிங்கும் பண்ணாம சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா மாற்றம் வரும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப மோட்டிவேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.